வானம் பார்த்த பூமி எங்க அழிக்க வந்த எங்க தாயம்மா நீங்க பரலோக தாயம்மா. பரலோகத்தாய் மரியே பின்னேற்பு அன்னை நீயே கண்ணான அன்பு தாயே பொன்னான வாழ்வு தருவாயே. பரலோகத்தாய் மரியே பின்னேற்பு அன்னை நீயே கண்ணான அன்பு தாயே பொன்னான வாழ்வு தருவாயே. அந்த விண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் அரசியானவளே நல்ல சொல்லுக்கும் இந்த பாட்டுக்கும் உரிமை கொண்டவளே. பரலோகத்தாய் மரியே பின்னேற்பு அன்னை நீயே கண்ணான அன்பு தாயே பொன்னான வாழ்வு தருவாயே. இறைவனின் தாயே பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். பரலோகராக்கினையாயிருக்கிற பரிசுத்த மரியாயே எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பூலோகத்துக்கு ஆண்டவளாயிருக்கிற பரிசுத்த மரியாயே எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சமுத்திரத்தின் நட்சத்திரமாயிருக்கிற பரிசுத்த மரியாயே எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவியலார் இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
முப்பொழுதும் கன்னிகையாயிருக்கிற பரிசுத்த மரியாயே எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். யாராலும் அளவிற்கப்படாத ஞான பிரகாசத்தை கொண்டிருக்கிற பரிசுத்த மரியாயே எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகாத்மாய் பரிசுத்த திருமாய் சாகிற வேர்களுக்கு உறுதியின் துணையுமாயிருக்கிற சுவிசேஷப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 5 மன்றாட்டுகளையும் உங்களுடைய தோத்திரங்களோடு கூட ஒன்றாக கூட்டி அஜீச தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாதகாணிக்கையாக வைக்க உம்மை பிரார்த்தித்து வேண்டிக் கொள்கிறோம். மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயொன்றிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
இடம் முழுவதும் தூய ஆவியின் அருளால் நிரப்பப்பட பாடகர்களுக்குள்ளோடு இணைந்து தூய ஆவியானவரின் பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய பெயராகி நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் திரு இருதயத்தையும் உம் அடியாளும் எம் தாயுமாகிய தூய கன்னி மரியாளையும் நினைவு கூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணக தந்தையின் அருள் இரக்க பெருக்கம் இயேசு கற்றுக் கொடுத்தது போல நாமும் உணர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் வானதுதர் வாயிலாக அன்னை மரியாளை புகழ்ந்து
எலிசபெத் அம்மாள் கூடுதலாகவும் புகழ்ந்து பாடிய அந்த விண்ணகத்தை நோக்கி அன்னை மரியாளை எடுத்துச் சென்ற அருமையான ஜெபத்தை நாமும் இணைந்து சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே, பரலோக மாதா வருவாளே. குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே, மாதா வருவாளே. அன்பார்ந்தவர்களே, கொடி ஏற்றுவதற்கு ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு குருவானவர் வருவார். அன்பார்ந்தவர்களே, கொடி ஏற்றுவதற்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒரு குருவானவர் வருவார். அருளே நிறைந்த மரியே என்று அன்புடன் அழைக்கையிலே, அருளே நிறைந்த மரியே என்று அன்புடன் அழைக்கையிலே இருளே நீங்க இறைவனை ஏந்தி இன்னருள் தருவாளே, மாதா இன்னருள் தருவாளே. குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே. என்ன அழகு உம்மர் உளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உம்மர் உளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. உன் அன்பழகு
மேன்மையும் ஆசையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே கன்னிமையின் தூய்மையும் காட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே அன்பே அருளிய முறையழகே நீ வாழு என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு அன்புமிழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் வினையாயின் நெஞ்சிலில் நிலைந்திடுமே கனிந்திடுமே அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாய நெஞ்சினில் விளைந்திடுமே கனிந்திடுமே பழமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே பழமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே அன்பே அருளிய முதியழகே நீ வாழு என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு
புனித மாதுளி விண்ணொளி தாரகை தாயினி வண்ணொளி வீசிடும் காவலி விண்ணொளி தாரகை தாயினி வண்ணொளி வீசிடும் காவலி பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி பலோகராணி வையகராணி அன்பினிலே புனித மாதுளி பலோகராணி வையகராணி அன்பினிலே புனித மாதுளி அன்னையே தாயே பரலோக மாதாவே அம்மா உன் அருள் கரங்கள் உலகை அழைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வாணி எழுந்திடவே பறக்குதம்மா உன் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா ஞானத்தை படைத்த தேவனின் தாயே திருக்கொடி வானிலே பறக்குதம்மா ஞானத்தை படைத்த தேவனின் தாயே திருக்கொடி வானிலே பறக்குதம்மா போல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா ஞானத்தை படைத்த தேவனின் தாயே திருக்கொடி வானிலே பறக்குதம்மா தன்னை உலகிற்கு தந்தித்த தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்தித்த தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி அன்னையே பரலோக மாதாவே உன்னை அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே பரலோக மாதாவே உன்னை அண்டியே வந்தவர்கள் பல கோடி ஐயத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா ஐயத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா பெற்றவள் நீ அல்லவா ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா
திவிலை மக்கள் வாழ வழியை காமி, வழியை காமி. சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பரலோக மாதாவே, பில்லியேவள் சூட்சமங்களை கொடுக்கும் ஆதி சர்ப்பத்தின் தலையை நொறுக்கி நசுக்கிவளான பரிசுத்த பரலோக மாதாவே, சந்திரனை பாத தாமரையாய் மிதித்திலங்கும் பரிசுத்த பரலோக மாதாவே, ஆயிரம் கதிரோனை ஆடையாக தரித்திலங்கும் பரிசுத்த பரலோக மாதாவே, பன்னிரு வெண்மீன்களை மகுடமாய் சூடிய பரிசுத்த பரலோக மாதாவே, சாசுகள் நடுநடுங்கி பதுங்கும் நாமத்தை கொண்டவளான பரிசுத்த பரலோக மாதாவே, ராஜ்யமாண்ட 14 ராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரமான பரிசுத்த பரலோக மாதாவே, மகாத்மமான அன்னம்மாள் சுவக்கினிடமாய் பிறந்தவளான பரிசுத்த பரலோக மாதாவே, வயசு காலமான தாய் தகப்பனிடத்தில் இருந்து பிறந்தவளான பரிசுத்த பரலோக மாதாவே, மேலோங்கிஷத்துக்கும் கீழோங்கிஷத்துக்கும் எட்டாத பிரகாசத்துடனே பிறந்தவளான பரிசுத்த பரலோக மாதாவே, உம்முடைய பிறப்பை கொண்டு பரலோகத்தாருக்கு சந்தோஷம் வருத்துவிக்கின்ற பரிசுத்த பரலோக மாதாவே, நீர் பிரகாசமாய் பிறந்தவுடன் பிதாவுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பரிசுத்த பரலோக மாதாவே, மூன்று வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டவளான பரிசுத்த பரலோக மாதாவே, கன்னியர் மடத்தில் இருக்கின்ற பொழுது சகலருக்கும் நன்மாதிரிகாய் நடந்தவளான பரிசுத்த பரலோக மாதாவே, சூரியனை மங்கச் செய்யும் ஜோதி பிரகாசமாய் காட்சியளித்தவளான பரிசுத்த பரலோக மாதாவே, இயேசுநாதர் அடங்கியிருந்த மாசில்லாத பெட்டகமான பரிசுத்த பரலோக மாதாவே, தாவீது அரசனுடைய மாசில்லாத குமாரத்தியான பரிசுத்த பரலோக மாதாவே, அறுமூன்று மகுடாதிபதிகளின் கூல விளக்காய் விளங்கும் பரிசுத்த பரலோக மாதாவே, அருள் நிறைந்தவளே என்று தேவதூதனால் வாழ்த்தப்பட்ட பரிசுத்த பரலோக மாதாவே, உலகம் போற்றும் தேவாதி தேவனை திரு உதரத்தில் கொண்டவளான பரிசுத்த பரலோக மாதாவே,
ஏரோதரசனின் கொலை பாதகத்துக்கு அஞ்சி திவ்ய பாலனை எகிப்து தேசத்திற்கு எடுத்துச் சென்றவளான பரிசுத்த பரலோக மாதாவே, பரலோக ராஜாவின் அமல பத்ராசனமாகிய பரிசுத்த பரலோக மாதாவே, கற்பின் ஒழுக்கத்திற்கு பள்ளிக்கூடமான பரிசுத்த பரலோக மாதாவே, பொறுமையின் கண்ணாடியான பரிசுத்த பரலோக மாதாவே, பாவயிருள் சூழ்ந்த பொழுது கடவுளின் கோபாக்கினையால் மண் மாறி பொழிய செய்தவளான பரிசுத்த பரலோக மாதாவே, மனிதர் மீது இரக்கம் கொண்டு மீண்டும் ஆலயத்தில் புது பொலிவுடன் பிரகாசத்துடனே எழுந்தவளான பரிசுத்த பரலோக மாதாவே, அதிசயத்தக்க வகையில் தண்ணீரில் விளக்கெரிய செய்தவளான பரிசுத்த பரலோக மாதாவே, எத்திசையிலும் மேன்மேலும் அதிக அதிகமாய் துதிக்கப்படுகின்ற பரிசுத்த பரலோக மாதாவே, மாறி பொய்த்தாலும் சபரிமுத்து புண்ணியாளனுடைய உதவியால் நற்றுணை நீராய் சுரந்தவளான பரிசுத்த பரலோக மாதாவே, சகல அவசரங்களிலும் உதவியாயிருக்கின்ற பரிசுத்த பரலோக மாதாவே, திருத்தூதரான பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 தொடர்ச்சி. திருத்தூதரான பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 தொடர்ச்சி. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர்,
கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை மனித இயேசுவில் அன்புமிக்க இறை மக்களே, பொன் விழா கொண்டாட ஆண்டவர் இந்த ஆண்டை நமக்கு தந்ததற்காக நன்றி கூறி இந்த விழாவை நன்றியின் விழாவாக கொடியேற்றத்தோடு ஆரம்பித்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மண்ணின் மகன், முதுபெரும் தந்தை, பாசமிகு தந்தை, இந்த பொன் விழா முழுவதும் நம்மோடு உடன் பயணிக்கின்ற தந்தையினுடைய தலைமையில் விறுவிறுப்பாக ஓடோடிக்கொண்டு எல்லாவற்றையுமே தானே முன்னின்று சிறப்பாக அமைத்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு தந்தை, இந்த தென் மண்டலத்தினுடைய பொறுப்பு தந்தை வெனி, இவர்களோடு இணைந்து மற்ற குருக்களும் நானும் உங்களுக்கு இந்த நல்ல நாளிலே பொன் விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்து, இந்த ஆண்டு நமக்கு எல்லா வகையிலும் கூடுதலான ஆசீர்வாதங்கள் அமையும் என்ற நம்பிக்கையையும் கூறிக்கொள்ளுகிறேன். அன்பிற்கினியவர்களே, பொன் விழா என்பது சாதாரண ஒரு விழா அல்ல. அது மகிமையின் விழா. அது நம் பங்கு ஆரம்பித்த பிறகு எல்லா நிலையிலும் வளர்ந்திருக்கிறோம் என்பதனுடைய ஒரு அடையாளமாக இவை அமைந்திருக்கின்றது. ஆலயமும் விண்ணை முட்டும் அளவிற்கு கோபுரம், அருமையான இயற்கை வனப்போடு செடி கொடிகளோடு இந்த ஆலயம் விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்றால், பொன் விழா நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு எல்லளவு கூட ஐயம் இல்லை. மக்களுடைய பொருளாதாரம் அதிகமாக வளர்ந்திருக்கின்றது. அன்று பங்கு ஆரம்பிக்கின்ற பொழுது குடிசைகள் காணப்பட்டன. இப்பொழுது ஒரு குடிசை கூட கிடையாது. ஒரு மாடிதான் இருந்திருக்கும், இன்று பல மாடிகள் வந்திருக்கின்றது. 2 தெரு அல்லது 3 தெரு தான் இருந்தது, பல தெருக்கள் உருவாகி இருக்கிறது. இவ்வாறு பொருளாதாரத்தில் செட்டி விலை கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் எல்லோருமே பார்த்து இன்று பரவசப்படுகின்ற அளவிற்கு பொருளாதாரத்திலும் செட்டி விலை வளர்ந்திருக்கின்றது. ஆலயம் சார்ந்த நிகழ்வு, பொருளாதாரம், உறவுகள் கூடுதலாகவே நம்மை உயர்த்தி நிறுத்தி கொண்டிருக்கின்றது. இன்னும் இணைப்பு சக்திகள் பல நம்மை எல்லாம் இணைத்து கொண்டிருக்கின்றன. எல்லா விழாக்களையுமே வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எதற்காக? உறவுக்காக. நாம் உறவை பலப்படுத்துவதற்காக நாம் விழாக்களை இனிமையாக, ஞாயிறு திருப்பலியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விழாக்களாக இருக்கலாம், சிறப்பாகவே நாம் உள்ளதை வைத்து நிறைவாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அதுவே ஒரு பெரிய கொண்டாட்டம். எனவே நாம் ஆலயம் சார்ந்தவை, அது வெளியிலே கோபுரமாக காட்சியளித்தாலும் உள்ளத்திலே எல்லோருமே கோபுர அளவிற்கு நம்பிக்கையில் வளர்ந்திருக்கின்றோம். பொருளாதாரத்தில் இந்த சூழல் அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வையுமே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே கண்டிப்பாக நாம் இந்த முப்பரிமாணத்திலும் சிறப்பாகவே வளர்ந்திருக்கிறோம் என்பது ஆண்டவருடைய கொடை, அன்னை மரியாளின் பரிந்துரை என்பதை நாம் இந்த பொன் விழாவிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. எல்லா புகழும் அன்னை மரியாள் வாயிலாக இறைவனை சேரட்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த நாள் சிந்தனை அன்னை நம் தாய், இறைவனின் தாய்.
நம் அன்னை இறைவனின் தாய். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். இவை என்றால் பொருள் செய்யாததை இணைப்பு சக்தி செய்யும். அந்த இணைப்பை இணைத்தது தூய ஆவியானவர். அதுதான் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். அதை நாம் விவிலியத்தின் பின்னலத்திலிருந்தே நாம் வளர்க்கிறோம். ஏறக்குறைய பவுல் அடிகளார் அவர் புறவினத்தார் மக்களிலே நற்செய்தியை அறிவித்து கொண்டிருந்தார். இங்கே யாக்கோபு, பேதுரு போன்றவர்கள் யூத மக்கள் மத்தியிலே இறையரசை பறைசாற்றி கொண்டிருந்தார்கள். இங்கே வித்தியாசம் வருகிறது. விருத்த சேதனம் என்ற ஒரு சிக்கல் வருகிறது. புறவின மக்கள் கிறிஸ்துவாக மாறியிருக்கிறார்கள், அவர்கள் விருத்தம் சேதனம் செய்யவில்லை. அங்கே குழப்பம் வருகிறது. தீவிரவாதியான யாக்கோபு பல முனையிலே அவர்களை சாடிக்கொண்டிருக்கின்றார். இந்த செய்தியெல்லாம் பவுலடிகளாருக்கு கிடைக்கிறது. எனவே பேதுரு கடவுளுடைய அருளால், ஆவியின் அருளால் எருசலேம் சங்கத்தை கூட்டுகிறார். அருமையான சக்தி. அதனால் உருவாகினதுதான் சிறப்பாக புறவின மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். விருத்த சேதனம் கண்டிப்பாக தேவையில்லை, யாரு மேலும் சுமத்தப்படுகின்ற ஒன்று அல்ல. அது விரும்பி எடுத்துக்கொண்டால் சரி, இல்லை என்றால் அவர் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவின் மனநிலை இருந்தாலே போதும் என்று அழுத்தம் திருத்தமாக முதல் எருசலேம் சங்கம் திக்குமுக்காடிய அந்த சூழலில் இணைப்பு சக்தியாக தூய ஆவியானவர் அவர்களை இணைத்து கொண்டு எருசலேம் சங்கம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. அதற்கு பிறகுதான் 350 எபேசு நீசா நகரிலே நடந்த அந்த ஒரு சங்கம். அப்பொழுது அது நடந்த நிகழ்வு காரணம் என்ன? அன்னை மரியாள், ஏற்கனவே முதல் நூற்றாண்டிலே அன்னை மரியாள் ஒரு கடவுளுடைய தாய் என்று சொல்வதற்கு இல்லை, இயேசு மகனே ஒரு தோற்றம். ஆனால் ஒரு மனிதன் தான், தோற்றம் தான், கடவுளாகிய தோற்றம் தான். எனவே அன்னை மரியாளும் ஒரு தோற்றம் தான், கடவுள் இல்லை, கடவுளுடைய தாய் இல்லை என்ற ஒரு குழப்பம் முதல் நூற்றாண்டிலே வந்தது. அதற்கு பிறகு 350ஆம் ஆண்டிலே அன்னை மரியாள் மனிதனின் தாய் என்று சொன்னார்கள். கடவுளுடைய தாய் அல்ல, மனிதனுடைய தாய் என்று பறைசாற்றினார்கள். அங்கே பெரிய குழப்பம் வந்தது. அப்பொழுதுதான் இந்த நம்பிக்கை அறிக்கை நீசை சங்கத்திலே உருவாக்கியது. பல முனையிலே அந்த பிரச்சனை உருவாகி அன்னை மரியாள் மனிதனின் தாய்தான் என்ற ஒரு குழப்பமான ஒரு சூழலில் இந்த நம்பிக்கை அறிக்கை சிறப்பாகவே இன்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விசுவாச அறிக்கை அழுத்தம் திருத்தமாக இறைவனின் தாய் என்பதனுடைய அடிப்படையை எடுத்து வைத்தது. அதற்கு பிறகும் வந்தது, இயேசு மனிதனாக இருக்கிறார், கடவுளாக இருக்கிறார், இரண்டு ஆட்களாக இருக்கிறார்கள். எனவே மனிதனாக இருக்கக்கூடிய கடவுள் இயேசுவுக்கு தான் அன்னை மரியாள் தாய். எனவே மனிதனின் தாய் என்று மீண்டும் அந்த சங்கம் அதை வலியுறுத்தியது. சங்கத்துக்கு முன்னால் அது வலியுறுத்தப்பட்டது. 431 தான் மீண்டும் எபேசு சங்கம் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி, இரண்டு ஆட்கள் அல்ல, ஒரே ஆள்தான், ஒரே கடவுள் தான், அந்த கடவுளின் மகன், அந்த கடவுளுடைய தாய் தான் நம் அன்னை மரியாள் என்று அழுத்தம் திருத்தமாக எபேசு சங்கம் எடுத்துள்ளது. அதுதான் நம்ம இன்னைக்கு 431ஆம் ஆண்டு என்று போட்டு அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று பிரகடனப்படுத்தியதான் இந்த சங்கம் நமக்கு வலியுறுத்தியது. எனவே தான் நான் சொன்னேன், தங்கம் செய்யாததை, பொருள் பணம் இவை செய்யாததை சங்கம் செய்யும். அதற்கு அடிப்படையாக இருந்த ஒரு காரணம் தூய ஆவியானுடைய நெருக்கம். அவ்வளவு நெருக்கமான ஒரு நிலை எல்லா ஆயர்கள் மத்தியிலும் தூய ஆவியானவருடைய அந்த அருள் தன்மை அவர்களை நெருக்கி வைத்தது. அதன் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டதுதான் எபேசு சங்கம். இந்த எபேசு சங்கத்தினுடைய வெளிப்பாடுதான் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது. அதற்கு பலவித காரணங்கள் இருப்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அதை அதிகமாக வலியுறுத்தியது. இன்று நாம் வாசித்தது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் கூடுதலான அது அழுத்தத்தை கொடுத்தது. கடவுள் வடிவில் விளங்கிய அவர், கடவுள்
அவர் மனிதரானார். ஆனால் கடவுள்தான். 100 விழுக்காடு எப்பொழுதுமே அவர் கடவுள்தான். 100 விழுக்காடு மனிதர் என்பதை சிறப்பாகவே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் சொல்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி இன்னும் முதல் 2 அதிகாரமும் அதை அழுத்தமாக சொல்லுது. இறைவனிடமிருந்து வந்த வானதூதர் சொல்லுகிறார், அருள் மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு என்று சொல்லுகிறார். இவையெல்லாம் விவிலியத்தில் அழுத்தம் திருத்தமாக சான்றாக இருந்த பொழுதும் கூட திருச்சபையிலே முதல் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரை இந்த ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறைமகன் கடவுள். அந்த கடவுளை பெற்றெடுத்தவர்கள் யார்? அன்னை கடவுள் தாய். இதை சாதாரணமாக கூட அவர்கள் சாதாரண மக்கள் கூட ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய கிரேக்கு சித்தாந்தத்தை பெற்றவர்கள், யூத மரபில் வாழ்ந்தவர்கள் 2 பேருமே வித்தியாசமாகவே சிந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். இன்றும் அதே ஒரு சித்தாந்தத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிவு அவர்களை முடமாக்கிவிட்டது. அதிகமான பக்தி அவர்களை முடமாக்கிவிட்டது. அறிவும் வேண்டும், பக்தியும் வேண்டும். இரண்டையும் இணைத்து வாழுகின்ற மக்களாகத்தான் இன்று நாம் இருக்கின்றோம். அறிவியற்பூர்வமாகவும் நாம் அதை யோசிக்க வேண்டும். அதே சமயத்தில் பக்தியும் முயற்சியும் இந்த மனிதனை பொறுத்த அளவிலே 3 நிலையிலே நாம் பார்க்கிறோம். மனிதன், அவனுக்கு உடல் இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது. இந்த 3ஐயுமே நீ பிரிக்கவே முடியாது. உள்ளம் எங்கே பார்க்கலாம்? உடல் இருந்தால்தான் உள்ளம் பார்க்கலாம். உடல் இருந்தால் உள்ளம் இருந்தால்தான் ஆன்மா பார்க்கலாம். இந்த 3ஐயுமே நாம் பிரிக்க முடியாது. நாம் பல பேர் இடத்திலே ஆன்மா வேறு, உடல் வேறு, உள்ளம் வேறு என்றெல்லாம் பிரிவு சக்தியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த சித்தாந்தத்தை கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த பிரிவினைவாதங்கள் எல்லாம் உருவாக்குகிறது. மனிதன் ஒருமுகப்படுத்தி சிந்திக்கக்கூடியவனாக இருக்கவில்லை. இன்னொன்று பக்தி. எதற்கெடுத்தாலும் இந்த நாம் முன்னாதிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த முடமான பக்தி முயற்சியை நாம் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அப்பொழுதுமே நாம் கடவுளை தூர வைத்துக் கொண்டு நம்முடைய கொள்கையை மட்டும்தான் வைத்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம். எனவே இதைத்தான் அன்றும் நடந்தது. கிரேக்க சித்தாந்தத்தில் அறிவாளிகளாக இருந்தார்கள், யூதத்திலே பக்தர்களாக பக்தி முக்தியவர்களாக இருந்தார்கள். எனவேதான் அந்த குழப்பம் இருந்து கொண்டே வந்தது. கடவுளுடைய அவருக்கு 2 ஆளாக இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார், கடவுளாக இருக்க 2 ஆட்கள் இல்லை. அவர் 100 விழுக்காடு கடவுள், அதிலேதான் 100 விழுக்காடு மனிதனாக இருக்கிறார். இவருடைய அன்னை, இவரை பெற்றெடுத்த தாய் இறைவனின் தாய் என்பதை அழுத்தம் திருத்தமாக அந்த சங்கம் உறுதிப்படுத்தியது. இன்று வரை நாம் அதைத்தான் அறிக்கையிட்டுக் கொண்டு இருக்கின்றோம். அப்ப இதற்கு ஒரு அடிப்படையாக இருந்தவைதான் இந்த நாம் வாசிக்க கேட்டவை. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கினார். இதை நாம் அன்னை மரியாளிலே 100 விழுக்காடு பார்க்கிறோம். எவ்வளவு இனிமையாக ஆண்டவரோடு உறவாடுகிறார். நான் கணவனை அறியேனே என்று சொல்லுகிறார். இது எங்கனம் நிகழும் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஒரு உறுதிப்பாட்டை கூட, இதோ எலிசபெத் அம்மாளுக்கு என்று உறுதிப்பாட்டை கொடுக்கிறார். அவர் குழந்தை பிறக்க முடியாது என்று சொல்லவர் குழந்தை பெற்றெடுக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, பெற்று அது கருவுற்றிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அது கூடுதலான சான்றாக வைத்துக் கொண்டு இதோ அடிமை என்று சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை 100 விழுக்காடு அப்படியே கடைபிடித்திருக்கார். கடவுள் வடிவில் விளங்கி கடவுளே பெற்றுக்கொண்டவர், இதோ உமது அடிமை என்று சொன்னவர், அதே விதத்திலே தன்னை தாழ்த்தி கொண்டு வாழ்கின்ற அருமையான தாயாக இருக்கு. எனவே இயேசுவை 100 விழுக்காடு தன் வாழ்வில் கடைபிடித்தவர்களாக அன்னை மரியாளை நாம் பார்க்கிறோம். அது இந்த விவிலியத்தினுடைய ஒரு பின்புலத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது இதை ஏன் அவர்கள் மறுத்தார்கள், நெஸ்டோரியன் போன்றவர்கள் ஏன் மறுத்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதுதான் இறைவனுடைய திருவுளம். இறைவன் நன்மைகளே செய்து கொண்டு போனாலும் கூட அவர் வழி நடத்தலிலே ஏதாவது ஒரு திசை மாறுகிறது என்றால் அப்பொழுது இறைவன் கூடுதலாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளம். அதனால்தான் நெஸ்டோரிய போன்றவரை கடவுள் இதன் வாயிலாக அன்னை மரியாளை உயர்த்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அறைகூவலாகவே அதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் சரித்திரத்தில் கண்டிப்பாக
தோன்றினால் மட்டும்தான் இந்த சரித்திரம் உயிருள்ள சரித்திரமாக இருக்க முடியும் என்பதை வலியுறுத்ததான் கடவுள் நெஸ்டோரியனை போன்றவர்கள் கடவுளுக்கு இரண்டு, கடவுள் மனிதனாக இருக்கிறார், கடவுளாக இரண்டு ஆளாக இருக்கிறார் என்ற கருத்தை முன்வைத்தது. எப்பொழுது சந்தேகம் எழுகிறதோ அதுதான் அறிவுக்கான முதல் படி. எங்கே கேள்விகள் கேட்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் உண்மையான அந்த தெளிவான கருத்து முன்வைக்கப்படுகின்றது. எனவே இறைவனுடைய அந்த சிறப்பான குறுக்கீடு இவர்கள் வாயிலாக வந்ததனால்தான் அன்னை மரியாளை அழுத்தம் திருத்தமாக எபேசு சங்கம் வலியுறுத்தியது. எனவே அன்னை மரியாளுடைய முழுமையை வெளிப்படுத்துவதற்கு நெஸ்டோரியஸ் போன்றவர்கள், யூத அமைப்பை சார்ந்தவர்கள், கிரேக்க சித்தாந்தத்தை கொண்டவர்கள் தேவைப்பட்டார்கள். எனவே பல நேரங்களிலே நாம் நம்மிடம் கேள்வி கேட்பவர்களை ஒன்றுக்கும் உதவார் என்று சொல்லினால் நாம் வளரவில்லை, வளருவதற்கு தயாராக இல்லை என்பதுதான். ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்றால் நாம் கூடுதலாக வளர்வதற்கான ஒரு கேள்வி என்றே கேட்பதற்குத்தான் இந்த எபேசு சங்கம் சிறப்பாக நமக்கு தெளிவை எடுத்துக்கொண்டு வருகின்றது. எனவே நெஸ்டோரியஸ் போன்றவர்கள் நமக்கு இன்று தேவைப்படுகிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் கூடுதலாக்கப்படுகிறது, நம்முடைய அறிவு சார்ந்த செய்திகள் கூடுதலாக்கப்படுகிறது என்பதை நாம் இப்பொழுது இந்த நடக்கின்ற ஒரு யதார்த்தமான நிலைக்கு பொறுத்தளவிலே கிறிஸ்தவத்திற்கு பல சங்கடங்கள், பல சிக்கல்கள் உருவாகிறது என்றால் நாம் இன்னும் உறுதிப்பட வேண்டும் என்பதுதான். நம்முடைய விசுவாச வாழ்விலே உறுதிப்பட வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக இருந்தவைதான் இந்த நெஸ்டோரியஸ் போன்ற அந்த பதித கொள்கைகளை கொண்டவர்கள். எனவே இந்த நிலையில் நாம் இதை புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த குடும்பத்திலே அல்லது ஊரிலே ஏதாவது ஒரு தர்க்கம் வருகிறது என்றால் நீங்கள் வாழ்த்தப்படுகிறீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுகிறீர்கள் என்பதை அடிப்படை நாதமாக நீங்கள் கொள்வதற்குத்தான் இந்த எபேசு நகர் நடந்த நிகழ்வும் கூடுதலாக நமக்கு இன்று அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சிந்திப்பதற்கு அதற்கு அடிப்படையாக இருந்த காரணம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. என்றால் நாம் கூடுதலாக இன்றைய வாழ்க்கை சூழலை கூடுதலாகவே நாம் யதார்த்த உணர்வோடு வாழ கற்றுக்கொள்வோம். இதற்கு கூடுதலாக நமக்கு தேவைப்படுவதுதான் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல். நாம் இங்கே லூக்கா நற்செய்தியிலே நான் சொல்கின்ற பொழுது தூய ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார், இறைவின் வல்லமை உண்மையில் புரிய. எப்பொழுதுமே நாம் நம்முடைய செயல்களை செய்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார் என்று யதார்த்த உணர்வோடு உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை நாம் கூடுதலாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை கூட்டியவர் 23ஆம் அருளப்பர். அவர் இந்த சங்கத்தை கூட்டிவிட்டோம் என்பதற்காக பலவிதமான பிரச்சனைகளை அவர் சந்திக்கின்ற பொழுது அவரிடம் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் தூக்கமே இல்லை. அதற்கு ஒரு நாள் அவர் தூங்கி கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு மிக்கேல் ஐதூதர் வந்து தன்னுடைய வாளை காட்டி, இதை பாரு, இது பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் அதை எடுத்து அந்த உரையில் போரிட்டு நல்லா தூங்கு அப்படின்னு அவர் காட்சி கண்ட பிறகுதான் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் இதமாக முடிந்தது. அது வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய குழப்பம்தான். இது நம்முடைய காலத்தில் அந்த நடந்த ஒரு நிகழ்வு. இப்போ எபேசு சங்கம் எப்படி நடந்தது, எருசலேம் சங்கம் எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே குழப்பமான நிலையத்திலே தூய ஆவியானவருடைய குறுக்கீடு சிறப்பாக அமைந்தது போல இது 23ஆம் அருளப்பருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி இதுதான். நீ என்ன குழப்பப்படாத, எதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய், அதை வந்து வாழ உரையில் போடுற பாரு, அதுமாதிரி போட்டு பிரச்சனையெல்லாம் அங்கே போடு, அதை கடவுள் பார்த்து கொள்வார் என்று தூய ஆவியானவருக்கு இதெல்லாம் விட்டுவிடு என்று சொன்ன பிறகுதான் அவர் நிம்மதியாக தூங்கினார். 2ஆம் வத்திக்கான் சங்கம் அவருக்கு காலத்துக்கு பிறகும் அது சிறப்பாகவே முடிவை கொண்டு வந்தது. இன்று 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகுதான் திருச்சபை இன்னும் கூடுதலாக வளர்ந்து நிற்கின்றது. அப்பவும் எதிர்ப்புகள் வந்தது. அப்போ நம்முடைய அடிப்படையான உணர்வு என்ன, நம்முடைய வாழ்வில் நடக்கின்றவை யதார்த்தமாகவே நடக்கின்றவை என்பதை நாம் ஆழமாக உணர வேண்டும். இல்லை எனக்கு எதிராக தான் வர்றாது என்று சொன்னால் அது நாம் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். அந்த நிலையில் நாம் தூய ஆவியானவரின் அருளோடு அதை நாம் சமாளிப்போமானால் கண்டிப்பாக நாம் அதிலிருந்து வெற்றி பெற முடியும். அதுதான் அன்னை மரியாள் சிறப்பாகவே சொல்கிறார், தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மே நிழலிடும், உம்மிடமிருந்து பிறக்கும் குழந்தை தூயது. அப்ப இதனால வருகின்ற நீங்க தூய ஆவியான விட்டுட்டீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொன்றுமே தூயதாக வரும், அது மறு கிறிஸ்துவாகவே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்.
எப்பொழுது நாம் தூய ஆவியானவருடைய அருளை இறைஞ்சுகின்றோமோ அப்பொழுது நம் வாயிலிருந்து வருகின்றவை நிச்சயமாக தூயதாக இருக்கும். எல்லாவற்றிற்குமே அது குழந்தை இயேசுவாக இருக்கிறது போல இந்த வாழ்வில் வருகின்ற ஒவ்வொன்றுமே அமுதமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அது எல்லாவற்றிற்கும் தீர்வுகளை தந்து கொண்டே இருக்கும். அப்ப இன்னைக்கு குழப்பம் வருகிறது என்றால் தூய ஆவியானவரை நாடுங்கள். அன்னை மரியாள் தூய ஆவியானவர்களால் நிலைத்து இந்த உன்னத பேற்றை பெற்றது போல நாமும் தூய ஆவியானவருடைய உடனிருப்பை உணர்வோமானால் கண்டிப்பாக நாம் தீர்க்க முடியாதவை, சிக்கலானவை அனைத்துமே தெளிவாக்கப்பட்டு நம் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொன்றுமே தூயது, அது இறைவனுடைய கொடையாக அமையும் என்பதைத்தான் சிறப்பாகவே இந்த வானதூதருடைய உரையாடலும் அன்னை மரியாளுடைய பதிலுமாக அமைந்திருந்தது. எனவே இதை வைத்துக் கொண்டுதான் இன்றும் நாம் இந்த அன்னை மரியாளுக்கு விழா எடுக்கின்ற பொழுது இறைவனின் தாயாக இருந்தார்கள். எவ்வாறு இறைவனுடைய தாயாக இருப்பதற்கு பல சவால்களை முன்வைத்தார்கள். அவையெல்லாம் ஆண்டவருடைய ஆவியானவருடைய கொடையினால் அவை நிறைவுற்றது என்றால் இதே வழியில் தான் பின்பற்றி நீயும் வாழ். நானும் சந்தித்தவை எவ்வளவோ சிக்கல், எவ்வளவோ பிரச்சனைகள், ஆனால் அனைத்திலும் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலை கண்டேன். என் வாயிலிருந்து வந்தவையெல்லாம் தூயவையாக இருந்தது. நான் குழந்தை இயேசுவை மட்டும் பெற்றுக் கொடுக்கவில்லை, என் உள்ளத்தில் இருந்து ஒவ்வொன்றாக பெற்றுக் கொடுத்தவையெல்லாம் இந்த தூயதாகவும் இறைவனுடைய கொடையாகவும் அமைந்திருந்தது என்பதைத்தான் இந்த லூக்கா நற்செய்தியாளர் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். எனவே அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் வாழ்வில் சந்திக்கின்றவையெல்லாம் இறைவனுடைய சிறப்பான குறுக்கீடு என்பதை நாம் உணர்வோம். நமக்கு எதிரானவை அல்ல என்பதை உணர்வோம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் சிக்கல்கள் நாம் சந்திக்கிறது என்ன? பிள்ளைகள் பிரச்சனை கண்டாலே ஓடி ஒதுங்கி விடுகிறது என்றால் நாம் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை. எனவேதான் நாம் இன்று நிறைய சிக்கல்களை பிள்ளைகள் சந்திக்கின்றது. திருமணமான முடிவு பிறகு அவன் கணவன் மனைவிக்கூடிய உரசல், அதற்கு பிறகு ஏதாவது வேலை வாய்ப்புகள் தேடுகின்ற பொழுது அதில் ஒரு உரசல், பிள்ளைகளை வற்றெடுப்பதில் ஒரு பிள்ளை 2 பிள்ளை என்பதனால் பிள்ளைகள் பெற்றோரை உதாசீனப்படுத்துதல், மிரட்டுதல், இவையெல்லாம் அடிப்படையாக இருப்பவை. காரணம் என்ன? இன்று நாம் யதார்த்தத்தை இந்த உலகத்திலே கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் வாழ்ந்தால் பல சிக்கல்கள் வரும், ஆனால் நீ சந்திக்கவில்லை, தூய ஆவியானுடைய கொடையோடு நீ சந்திக்கிறாய் என்பதை நாம் இளம் உள்ளங்களிலே கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வோடு நாம் கற்றுக் கொடுப்போமானால் கண்டிப்பாக இந்த குழந்தைகள் எந்த சவால்களையும் சந்திப்பார்கள். சவால்கள் நிச்சயமாக வர வேண்டும், வரும். தூய ஆவியான் நாம் பேசவில்லை, தூய ஆவியான் என்னோடு பேசுகிறார், தூய ஆவியான் என்னை வழிநடத்துகிறார் என்று அன்னை மரியாள் அதை அழுத்தம் திருத்தமாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் நடந்தது போல நாமும் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு நீங்கள் சிறப்பான செய்தியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். கூடுதலாக இந்த பொன் விழா நமக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் என்றால் நாம் யதார்த்த உணர்வோடு நாம் இந்த ஊரை கட்டி எழுப்ப வேண்டும். எது யதார்த்தம்? இந்த ஊர் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தொடக்கத்தில் இருந்தது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக. இவையெல்லாம் இவ்வளவு தூரத்திற்கு வளர்ந்திருக்கிறது என்றால் பல பேருடைய, நம்முடைய மூதாதையருடைய சிறப்பான முயற்சி, அவர்களுடைய ஜெப வாழ்வு, அவர்களுடைய அர்ப்பண வாழ்வு என்பதை நாம் கூடுதலாக உணர்வோமானால் இன்று நாம் பெரியவர்களை போற்றுதற்குரியவராக மாறுவோம். இன்று நாம் பொறுத்த அளவிலே பெரியவர்களை நாம் எந்த அளவிற்கு மதிக்கின்றோம் என்பதுதான் பெரிய கேள்விக்குறி. பெற்றோர்களை கூடுதலாக நாம் எப்படி மதிக்கிறோம் என்பதுதான். எனவே இந்த ஊர் வளர்ந்திருக்கிறது என்றால் அடிப்படையில் நம்முடைய மூதாதையர்கள் சிறப்பாகவே ஜெபித்து உருவாக்கி இருக்கிறார்கள், நல்ல நிலையிலே தங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் அடிப்படையிலே உணர்வோமானால் நாம் முதல் ஆண்டிலே பங்காக வந்த பொழுது எப்படி இருந்தோம் என்பதை உணர்ந்து வருகின்ற நாட்களிலே இவற்றையெல்லாம் நாம் அடிப்படையாக உணர்ந்து செயல்படுவோமானால் கண்டிப்பாக இந்த பொன் விழா பெரியோர்களை முதலில் மதிக்கக்கூடியவர்களாக இருப்போம். குடும்பத்தில் நம்முடைய ஒரு வயது மூத்தவராக இருந்தால் கூட மதிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் நாம் இந்த பொன் விழாவிலே சிறப்பாக எடுத்துக்கொள்கின்ற ஒன்றாக அமையட்டும். இந்த நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பள்ளிக்கூடத்திலே மற்ற ஆசிரியர்கள் கூட மதிக்க மாட்டாங்க. இவ்வளவு சிறப்பாக கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களை அவர்கள் மதிக்கவில்லை என்றால் வீட்டிலே பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கவில்லை. அதுதான் அடிப்படை உணர்வு. இன்னைக்கு நிறைய சிக்கல்களை நாம் பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் சந்திக்கிறோம் என்றால்
பிள்ளைகள் படிக்க மாணக்கு அப்படின்னு சொன்னால், பிள்ளைகள் சேட்டை பண்ணிடு என்றால் அது குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வுடைய நீட்சியாகத்தான் பார்க்கிறது. பிள்ளைகள் இன்னைக்கு வீடுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா, இந்த வீட்டுக்கு போனோம்னா பிள்ளைகள்லாம் ஒன்று அலைபேசி தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். இல்லை என்றால் வீட்டிலே எங்காவது ஒரு விதத்திலே உட்கார்ந்து உறவில்லாமல் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும், தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும். இவற்றையெல்லாம் நெருக்கி வைத்து கொண்டு ஒதுக்கி வைத்து கொண்டு வந்தவர்களோடு உறவாடுகின்ற அந்த ஒரு உறவாடு நிலையை குடும்பங்களில் நாம் கூடுதலாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பொன் விழாவிலே நாம் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோமானால், இந்த பொன் விழா வருகின்ற நாட்களிலே மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும் என்பது சந்தேகமே இல்லை. எனவே இதை ஒரு சிறிய முயற்சி இந்த பொன் விழாவிலே எடுத்துக்கொள்வோம். பெற்றோர்களை சிறப்பாகவே மதிப்போம், பெரியவர்களை சிறப்பாக மதிப்போம், வயதுக்காக அவருடைய அனுபவத்துக்காக மதிப்போம் என்ற உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்வோம். யாராக ஒரு வயது மூத்தவராக இருந்தாலும் சரி, அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக மாறுவோம் என்பதை நாம் கூடுதலாக இந்த நாளிலே உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோமானால், நிச்சயமாக வருகின்ற செட்டி விலை எல்லா விதத்திலும் மிகப்பெரிய ஆசீர்வாதக்கூடியதாக அமையும். அதுதான் இயேசு தான் 12 வயதிலே கேள்விகள் கேட்டாலும் நாசரேத்துக்கு சென்று பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இந்த சமூகத்திற்கும் கடவுளுக்கும் ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ்ந்தார் என்பது வரலாறு, விவிலியம் நமக்கு தருகின்ற சான்று. அதை நம்முடைய குடும்பங்களிலே உருவாக்க உறுதி எடுத்துக்கொள்வோம். இந்த பொன் விழா நமக்கு கூடுதலான ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்கு மேலும் வளமான வாழ்க்கையை தந்து செழிப்போடு வாழும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்களுக்கு மேலும் பலமான வாழ்க்கையை தந்து செழிப்போடு வாழும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊரில் உண்மை சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த பரலோக மாதாவே, எங்கள் ஊரில் உண்மை சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும்.
உருவாக்கும் மதியே ஒளியேற்றும் என் வாழ்வையே உயிரோட்டும் உணர்வே வழிகாட்டும் விழியே ஒரு மாற்றும் உனதாகவே அழகானது உன் பணி செய்வது வெகு உயர்வானது சுவாசக்காற்றாய் உன்னை ஒளிப்பே வாழ்வின் நூற்றாய் நன்மை வளர்ப்பே உயிரின் உரமாய் அன்பை பகிர்வே நிறைவின் மரமாய் கனிகள் தருவே உளமெங்கும் நிறைவானது கற்பனத்தின் அழகே நிறைவாகும் மகிழ்வே அருள்வரமே நிறை கொடையே எனையாளுவே உயிரான உறவே உருவாக்கும் மதியே ஒளியேற்றும் என் வாழ்வையே உயிரூட்டும் உணர்வே வழிகாட்டும் விழியே உருமாற்றும் உணர்வாகவே என் இதழ் பாடுது உன் உறவானது எனக்குறவானது பாடின் மொழியாய் அருளில் மொழிவே வாழ்வின் நெறியாய் அன்பில் வளர்வே அன்பின் வழியில் ஆற்றல் சேர்ப்பே இதயம் தேடும் அமைதி காப்பே வாழ்வெல்லாம் மகிழ்வானது கற்பனத்தின் அழகே நிறைவாகும் மகிழ்வே அருள்வரமே நிறை கொடையே எனையாளுமே உயிரான உறவே உருவாக்கும் மதியே ஒளியேற்றும் என் வாழ்வையே உயிரூட்டும் உணர்வே வழிகாட்டும் விழியே உருமாற்றும் உணர்வாகவே உயிரான உறவே உருவாக்கும் மதியே ஒளியேற்றும் என் வாழ்வையே உயிரோட்டும் உணர்வே வழிகாட்டும் விழியே உருமாற்றும் உனதாகவே உருமாற்றும் உனதாகவே உருமாற்றும் உனதாகவே சதா காலமும் ஆராதனைக்குரிய சர்வேஸ்வரனும் என் ஆண்டவருமாகிய சேசுவே பூமண்டலத்தில் தேவரீருடைய மற்றற்ற மகிமைக்கு வேண்டிய ஆராதனை வணக்கமும் உமது அத்தியந்த பற்றுதலுள்ள அன்புக்கு தக்க பிரதி என்பும் செலுத்த
செலுத்தப்படாத எவ்விடத்தில் உள்ள தேவாலயங்களிலும் அடியேனிருந்து தேவரீரை ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இத்தனை ஸ்தலங்களில் இருக்க என்னாலே கூடாமையால் அவசங்கைப்பட்ட அந்த தேவாலயங்களில் நினைவின் வழியாவது பிரவேசித்து யூதர் பதிதர் பொல்லாத கிறிஸ்தவர்களால் எப்போதாகிலும் தேவரிற்கு செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையும் உமக்கு பலிபீடத்தின் மேல் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றேன் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். அன்புயரின் பருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அருங்கள் நீ மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின்
நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அந்த வெள்ளி ஒரு மூச்சத்தை பார்த்த மாதிரி இருக்குது. கொடியேற்றுகின்ற போது எல்லோருடைய கண்களும் இதையும் பார்க்கவில்லை, மாதாவினுடைய கொடியைத்தான் பார்த்தோம். ஒரு அற்புதமான அதில் வேறு புதுமை. நேற்று மழை, முந்த நாள் மழை, இன்னைக்கு மாதா இன்னொரு நாள் மழையத்தானே, இன்னைக்கு வேண்டாம், என் கொடி பறக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் என்று. எனவே ஷார்ட்டை முடிச்சிடுறேன். கமிட்டி மெம்பர்ஸ் ரெடி. இந்த நல்ல நாளை தலைமையேற்று அருமையான ஒரு பிரசங்கம், திருச்சபையால் கொடுத்த மாதா கொடுத்த இந்த ஃபர்ஸ்ட் டாக்மா ஆஃப் த சர்ச் அபவுட் அவர் பிளஸட் மதர் 431 எபேசு சங்கத்தில் கொடுத்தது. 150 பேர் இருந்தாங்க கர்தினால்கள், பிஷப்ஸ் எல்லாம் சேர்ந்து. எனவே அப்பேற்பட்ட அன்னை கன்னிமரி இறைவனுடைய தாய் என்ற ஒரு அருமையான
செய்தி நமக்கு கொடுத்து தலைமையேற்று நடத்திய முன்னாள் பங்கு தந்தை, பாசத்துக்குரிய பங்கு தந்தை, வட்டார முதன்மை குரு பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கி பங்கு தந்தையாக இருந்தார், இன்றைக்கி வட்டார முதன்மை குருவாக இருக்கிற தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. குயிக். அதுக்கு அடுத்துள்ள நம்முடைய தந்தை நம்முடைய மண்ணின் மைந்தர் தந்தை ஜெபநாதன் அவர்கள். அன்னைக்கும் எனக்கு அண்ணன் தான், இன்றைக்கி எனக்கு அண்ணன் தான். அன்னைக்கு பெங்களூரில் படிச்சிருக்கும் போதும் எனக்கு அண்ணன் தான். எனக்கு ஒரு வயலின் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அண்ணன் தான். இன்றைக்கும் அவங்க அண்ணன் தான். அண்ணன் ஜெபநாதன் மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. சீக்கிரம் குயிக். அதன் பிறகு நீங்களெல்லாம் பாசமாக சொன்ன வரலாற்றையே மாற்றி விட்டவர். எல்லோரும் ஃபாதர்னு சொல்லுவாங்க, சாமின்னு சொல்லுவாங்க, தந்தைன்னு மாற்றி விட்ட ஒரு மன்னன், வீராதி மன்னன் வெனிஸ் குமார் அவர்களுக்கு, தென்மண்டலத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிற. சீக்கிரம்ப்பா, சீக்கிரம். அதற்கு அடுத்தது போல நம்முடைய தென்மண்டலத்திலே வீர சிங்கமாக இருக்கின்ற முன்னாள் என்னுடைய அசிஸ்டன்ட் செல்வரத்தனம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. செல்வரத்தனம் இங்கே இருக்காங்க. அதன் பிறகு இன்னொன்று ஒரு இன்டலெக்சுவல் மேன் யாருன்னா செல்வராயர். மெட்ரிகுலேஷன் 3 மெட்ரிகுலேஷன்ஸ் ஆரம்பித்தாங்க புதுக்கோட்டையில். அங்கே பிரின்சிபலாக கரஸ்பாண்டாக இருந்தார். அங்கே சாத்தங்குளத்தில் பிரின்சிபல் கரஸ்பாண்டாக இருந்தார். அதே போல் கள்ளிக்குளத்தில் பிரின்சிபல் கரஸ்பாண்டாக. மண்டை எப்படிப்பட்ட மண்டையாக இருக்கணும். எனவே செல்வராயர் இப்போது பூச்சிக்காட்டில் இருக்கின்றார். எனவே அவர் மீது எனக்கு ஒரு மதிப்பு உண்டு, ஹை எஸ்டீம். எனவே அவருக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அதன் பிறகு அருமை தம்பி செல்லக்குட்டி பிரதாப் இப்போது செனட்டில் தேர்ந்தெடுத்தாங்க. டைஸ் ஃபுல்லாக 250 சாமி இருந்தாங்க, செனட்டில் தேர்ந்தெடுத்தாங்க. பிரதாப் இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர் இன் த செனட் கம்யூனிட்டி. இந்த கமிட்டியில் செனட் மெம்பராக எலெக்ஷனில் தேர்ந்தெடுத்தாங்க. வட்டார அது எலெக்ஷன், இது செலெக்ஷன். செக்ரட்டரியாக தேர்ந்தெடுத்தார். எனவே அவர் தன்னுடைய செக்ரட்டரியாக பிரதமரை தேர்ந்தெடுத்தார். நம்முடைய வட்டார முதன்மை குரு ஜார்ஜ் அவர்கள் பிஷப்பு அங்கே பெரிய கூட்டத்தில் எலெக்ஷனில் தேர்ந்தெடுத்தாங்க. அப்பேற்பட்ட தம்பிக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை கொழுந்தட்டில் இருக்கின்றார். எனவே சிறப்பாக இருக்கின்றார். அவர் இப்போது வீரமாக தான் பேசுவார், வீர சிங்கம்தான். எனவே நம்முடைய பீட்டர் பால் அவருக்கு தனி மதிப்பு உண்டு. அவருடைய ஊரில் நான் பங்கு தந்தையாக இருந்திருக்கிறேன். நம் சபரியாபத்தில் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. இருக்கிறதுலேயே ஒரு குட்டி பிள்ளை யாருன்னா எஸ்தாக். செல்ல பிள்ளை, தங்க பிள்ளை, கண்ணு பிள்ளை, குட்டி பிள்ளை, கம்பி பிள்ளை, எல்லா பிள்ளையும் சிரிச்சுட்டே இருப்பார் எஸ்தாக் மிட்டாதர் குலத்தில். இப்போ தான் அவருக்கு குறிப்பிட்ட மற்ற 1 வருஷம் கூட ஆகலை. எனவே எல்லா இடத்துலையும் அவருக்கு வரவேற்பு தான், விருந்து தான், ஒரே தோரடு தான். எனவே எஸ்தாக் இடிந்த கரையிலேருந்து வந்திருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அதன் பிறகு நம்முடைய பக்கத்தில் இருக்கிற பெரியதாளையிலே தந்தை ஜோசப் அவர்கள் இருக்கிறார்கள் அசிஸ்டண்டாக. அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அதுக்கு பிறகு மார்க்கோ தந்தை, நம்முடைய சாத்தாங்குளத்தினுடைய அசிஸ்டன்ட் மார்க்கோ தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. எனவே எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டேன். எனவே சிறப்பாக இருந்தது. ஒத்துழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாளை காலை திருப்பலி 5:30 மணிக்கு நடைபெறும். சிறப்பிக்கக்கூடியவர்கள் ஆலம் பனை அன்பிய குடும்பங்கள். நன்றி.
சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் மண்ணையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு ஏந்திடும் மனதிற்கு வரும் நிறைவு சகாய தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் மண்ணையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு சகாய தாயின் சித்திரம் நோக்கு குத்தி பிளந்திடும் ஈட்டியும் மாணி கொடூர சிலுவையும் கண்டும் இரண்டு புத்தி பிளந்திடும் ஈட்டியும் ஆணியும் கொடூர சிலுவையும் கண்டும் இரண்டு தத்தி தாழ்ந்திடும் சாய்ந்திடும் இயேசுவை சதா உன் நினைவில் பதித்திடுவாய் சதா உன் நினைவில் பதித்திடுவாய் சகாய தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் மண்ணையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு சகாய தாயின் சித்திரம் நோக்கு அம்மா என்று கூவ அபயம் தந்து வருவார் அம்மா என்று கூவ அபயம் தந்து வருவார் மாநிலத்தில் இவள் போல் இம்மாநிலத்தில் இவள் போல் இறங்கும் தாயும் உளரோ இறங்கும் தாயின் உணரோ சகாய தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் மண்ணையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு சகாய தாயின் சித்திரம் நோக்கு திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே கிறிஸ்தரசர் வாழ்க அரசு வருக மரியே வாழ்க